நம்பிக்கையின் கண்மலையாகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். துதிக்க யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய விசுவாசம் குறையாமலும் பலவீனப்படாமலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது, மேலும் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசத்திலே பலப்படவும் வளரவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்வில் வெளிப்படும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நாம் அந்த நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.